ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் காய்ச்சி போகிறோம் நம்ம. அது பேர் ஆவாரம் பூ. பக்கத்தில் இருக்கிறது வந்து ஓம இலை, இது செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு. பக்கத்தில் இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை, இது எலுமிச்சம்பழம், பொடுகு, பேனு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து கரிசலாங்கண்ணி, இது வந்து வெத்தலை, இது வந்து வேப்பலை, கொய்யா இலை, கருவேப்பிலை, வெட்டி வேறு, குப்பை மேனி செடி, துளசி, கத்தாழை ஜெல்லு, வெங்காயம், மருதாணை. இது வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து நாங்கள் ஊற வச்சு வச்சுருந்த கத்தாழை இலையே வெந்தயத்தை ஊற வச்சு வச்சுருக்கோம். வெந்தயம், மிளகு, பூண்டு, சொட்டைகள் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக பூண்டு, வந்து நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய், கருஞ்சீரகம், அவுரி பொடி. அவுரி இலை கிடைக்கல, ஆனால் நாங்கள் அவுரி பொடி வச்சுருக்கோம். இது வந்து ரோஸ்மரி இலைகள், இது வந்து வெத்தலை. மொத்தம் 25 வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு என்ன செய்கிறோம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம தண்ணி ஊற்றி எதுக்குமே அரைக்கலை, எல்லாத்துலேயுமே நம்ம லெமனை ஊற்றி அரைச்சிருக்கோம். அந்த லெமன் ஊற்றின அந்த எலுமிச்சை தோலை வந்து நம்ம கீழே போடலை. அந்த எலுமிச்சை தோலையும் நம்ம வந்து கட் பண்ணி அதையும் அரைக்க போகிறோம். ஏன்னா இது பொடுகு பிரச்சனை, பேனு, பூச்சி விட்டுது, இதுக்கெல்லாம் வந்து இந்த லெமன் வந்து இந்த ரெமடியாக இருக்கும். ஏன் நம்ம அரைச்சி போடுறோம்னா அப்போ தான் சாறு நல்லாயிருக்கும். நம்ம இதை அரைக்கிறது இல்லாமல் அரைச்சி நம்ம வந்து 2 நாளைக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா சாறு இறங்க. இதே இலையாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஊறுறது இல்லாமல் எண்ணெயும் அதிக அளவில் எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து இலையாக போடாமல் நம்ம எல்லாத்தையுமே ஊற வச்சு போட போகிறோம். எல்லாத்தையும் அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி ஊற வச்சு போட போகிறோம். இரும்பு சட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இரும்பு சட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதனால் பாப்பாங்க மாதிரி நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். காய்ச்சி முடிச்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 நாள் வந்து அதை ஊற வைக்கணும். ஊற வச்சக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம். தேங்க்யூ.